வெல்கம் டு என்ட்ரா இன்ஃபோ சேனல். திஸ் இஸ் மூர்த்தி, ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட். நம்ம ஏற்கனவே 11th எக்கனாமிக்ஸில் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டு பர்ஸ்பெக்டிவாகவும் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இது வந்து இயற்கை வளங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 7th லெசன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையும் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணோம்னா 7th லெசன்லேருந்து படிக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இது மெயின்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆகும். 7th 11th லெசன் வரையும் நம்ம படிக்கணும். அதில் 7th வந்து இந்தியன் எக்கனாமி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நேஷ்னல் ரிசோர்ஸஸ் என்ன, ஜிடிபிங்கிறது என்ன, பிக்யூஎல்ஐ என்ன, அதாவது ஹாப்பினஸ் ஜிஎன்எஸ் ஹெச்ஐன்னு சொல்கிறாங்களா, கிராஸ் நேஷ்னல்ஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது மொத்த மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் நம்ம தெரியும், கிளாஸிஃபிகேஷனாக நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரினியூவபிள்னு சொல்லுவாங்க. அதாவது புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலா, அப்படி புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள்னு நம்ம சொல்கிறோம். புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க இயலான்னு சொல்கிறோம். புதுப்பிக்க கூடியதுங்கிறது நமக்கு தெரியும் என்ன, அதாவது காடுகள், வனவிலங்குகள் எல்லாமே மீண்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றலை மின் உற்பத்தி, இதெல்லாமே வந்து புதுப்பிக்கக்கூடியது. புதுப்பிக்க இயலாததுன்னு பார்க்கும்போது படிம எரிபொருட்கள், பெட்ரோலியம், நிலக்கரி, இதெல்லாமே புதுப்பிக்க இயலாதது. அதனால தான் நம்ம இதை வந்து ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். இது புதுப்பிக்க நிலக்கரியெல்லாம் உருவாக்குறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் எடுத்ததுக்கப்புறம் தான் நிலக்கரி, பெட்ரோலியம் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இயற்கை வளங்களை நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை மிக குறைவாக பயன்படுத்தணுங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம்னா, பக்கத்தில் இங்கேருந்து மளிகை கிடைக்க போகிறதோ அல்லது சின்ன ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிற அளவுக்கு இருக்கிற தூரத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நடந்து போகலாம், அல்லது சைக்கிள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி தூரத்துக்கெல்லாம் நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறதோ அல்லது கார் எடுத்துகிட்டு போகிறதோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தோம்னா இதை புதுப்பிக்க இயலா வளங்களை நம்ம சேமித்து வைக்க முடியும். எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம சேமித்து வைக்க முடியும். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது மண் வளம் பார்க்க போகிறோம். இந்தியா வந்து 32,87,263 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுடைய பரப்பளவு இருக்குது. இந்தியா அதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்காங்க. 32.8 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வேர்ல்டு என்ன சொல்கிறது, மொத்த நிலப்பரப்பில் 2.42% இருக்குது. மொத்த நிலப்பரப்பில் 2.42% இருக்குது. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய நாடில் இருந்தாலும் மக்கள் தொகை வளர்ச்சி, மக்கள் தொகையினுடைய அளவீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவினுடைய இன்கம், இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, லேண்டை வச்சு, அதாவது நிலத்தை வந்து 2.42%, மொத்த பரப்பளவில் 2.42% இந்தியாவினுடைய பரப்பளவு இருக்குது. அடுத்தது நம்ம இன்கம்னு பார்க்கும்போது இது அப்படியே பாதியாக மாறிடும். இன்கம்னு வரும்போது 1.21% தான் என்ன இருக்குன்னா நம்ம இந்தியாவினுடைய என்ன சொல்கிறது இன்கம்னுடைய ரேஞ்ச் இருக்குது. இந்தியாவுடைய இன்கம் ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் அளவில் மொத்த மக்கள் தொகையில் 17 அளவுக்கு இந்தியாவினுடைய பாப்புலேஷன் இருக்குது. அப்போ 100 பேர்த்தில் 17 பேர் இந்தியர்களாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2லையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்தியாவினுடைய பரப்பளவு சதவீதம் 2.42%. இது இந்திய அளவில் 7வது பிளேஸில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா வந்து 7வது மிகப்பெரிய கண்ட்ரி. அடுத்தது வனவளம், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் என்னென்னு பார்க்கணும். அதாவது யூஎனுடைய ரிப்போர்ட் படி என்னென்னா 33% வந்து குறைந்தபட்சம் ஒரு நாட்டில் இருக்கணும். ஒரு நாட்டினுடைய பரப்பளவில் 33% என்னவாக இருக்கணும்னா காடுகளாக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மாநிலத்துலேயும் அதே மாதிரி தான் 33% காடுகளாக இருக்கணும். ஆனால் இப்போ இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 21 மொத்த நிலப்பரப்பில் 21.02% தான் இருக்குது. இதில் அடர்ந்த காடுகள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபேக்டாக நமக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ காடுகளுடைய சதவீதம்னா குறிப்பாக 2007 கணக்குப்படி தான் நம்ம இது புக்கில் கொடுத்துருக்காங்க. 21.02% இருக்கணும். கிட்டத்தட்ட நான் 12% நம்ம என்னவாக இருக்கணும், அதிகப்படுத்தணும். காடுகளினுடைய வளங்களை அதிகப்படுத்தணும். ஸோ அதன் சார்பாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே குறைந்தபட்சம் தன் வாழ்நாளில் ஒரு 5 அல்லது 10 மரங்கள்னாவது நம்ம நட்டு வளர்க்கணும். அப்போ காடுகளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது. காடுகளை அழித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வீடுகளாகவோ அல்லது விளைநிலங்களை வந்து நம்ம வீடுகளாகவோ மாற்றக்கூடாது. அப்போ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும். மரங்களை நம்ம அதிகமாக நடணும். ஏன்னா நம்மளுடைய காடுகளுடைய சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்தவரை இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுடைய பொல்யூட்டடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதிகப்படியான வாகன பெருக்கங்கள் இருந்தாலும் பொல்யூஷன் ரேஞ்சில் இன்னமும் இந்தியாவை விட ரொம்ப குறைவானதாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும்.
இதில் முக்கியமான கனிம வளங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இரும்பு தாது, நிலக்கரி அண்ட் பழுப்பு நிலக்கரி நம்ம பார்க்க போகிறோம். இரும்பு தாது, நிலக்கரி அண்ட் பழுப்பு நிலக்கரி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவினுடைய இரும்பு தாது எப்படி இருக்குன்னா, அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா, ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர், கோவா இந்த மாநிலத்தில் தான் ஹேமடைட் வந்து அதிகமாக கிடைக்குது. கர்நாடகாலையும் அதிகமாக கிடைக்குது. ஓகேவா? இப்போ இரும்பு தாது அதிகமாக கிடைக்கிற மாநிலங்கள்னு நம்ம மென்ஷன் பண்ணும்பொழுது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா அண்ட் கர்நாடகா. ஸோ இது வந்து ஹேமடைட் வந்துங்கிற இரும்பு தாது அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று வந்து மேக்னடைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேக்னடைட்டும் அதிகமாக இந்தியாவில் கிடைக்குது. அதிகபட்சமான இரும்பு தாது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமடைட். இதில் வந்து பாருங்கள், இந்த $1 மில்லியன் நம்ம பார்த்துக்கணும். ஹேமடைட்டுங்கிற இரும்பு தாது 4630 மில்லியன் டன் கிடைக்குது. அதேமாதிரி மேக்னடைட்டுங்கிறது 10,000. இப்போ எது அதிகமாக கிடைக்குதுன்னா மேக்னடைட்டு தான் அதிகமாக கிடைக்குது. இந்தியாவை பொறுத்தவரை மேக்னைட்டுங்கிற இரும்பு தாது ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதாவது இருப்பில் நம்ம வச்சுருக்கோம், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற அதிகப்படியான இருப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்னடைட்டுங்கிறது தான் அதிகமாக இருக்குது. அடுத்து நிலக்கரி அண்ட் பழுப்பு நிலக்கரி பூமிக்கு அடியில் கிடைக்கிறது. இப்போ நிலக்கரி உற்பத்தியில் இந்திய அளவில் உலக அளவில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. உலக அளவில் சீனா அண்ட் அமெரிக்காவுக்கு அடுத்தபடி இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. இந்தியா வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் பர்டிகுலராக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம். ஸோ இந்த ரீஜன்ஸில் தான் அதிகமாக நிலக்கரி அண்ட் பழுப்பு நிலக்கரி லிக்னைட்லாம் கிடைக்குது. அதில் என்னென்னா மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா. அப்புறம் அது இல்லாமல் வங்காளம், ஜார்க்கண்டில் தான் அதிகமான நிலக்கரி வயல்கள் அதிகமாக இருக்குது. இங்கே வங்காளத்துலேயும் ஜார்க்கண்ட்லேயும் அதிகப்படியான நிலக்கரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தெரியும் இல்லையா, நெய்வேலி இது போன்ற பகுதிகளில் அந்த காவிரி டெல்டா ரீஜன்லேயும் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நிலக்கரி கிடைக்குது. அடுத்து அலுமினிய தாது, பாக்சைட், மைக்கா இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாக்சைட்டை பொறுத்தவரை கிழக்கு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் அதிகமாக கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒடிஷா, ஆந்திர பிரதேசம் இதில் தான். இப்போ இந்தியாவினுடைய இது இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தம்போது இந்த ஈஸ்டர்ன் பகுதியில் தான் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த ஒடிஷா இருக்கு இல்லையா, ஒடிஷா, அப்புறம் இங்கே இருக்கிற ஆந்திர பிரதேசம். ஸோ தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது, ரொம்ப அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த ரீஜனில் மட்டும்தான் என்ன கிடைக்குதுன்னா அந்த பாக்சைட்டுங்கிற தாது கிடைக்குது. இந்த ரீஜனில் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் அதிகமாக கிடைக்குது. மைக்கா வந்து ஒரு வெப்பத்தை தடுக்கும் ஒரு கனிமம். அப்போ மைக்கா வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த மைக்கா வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ இதை வந்து அரிதின் மின்கடத்தினா என்னென்னா மின்சாரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் கடத்தாது. ஸோ இந்த வந்து மொத்த வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து ரொம்ப முக்கியமான பயனை நம்ம நோட் பண்ணோம். 60% வந்து மைக்காவில் தான் இருக்குது. அப்போ மைக்கா தான் அதிகமாக இருக்குது. அதில் இந்தியாவுக்குள்ளார என்னென்னங்கிறதுனா மைக்காங்கிறது வந்து பெக்மெடைட்டுன்னு சொல்கிறாங்க. மைக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, பெக்மெடைட்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. முதல் இடத்துல இந்தியா வந்து பிடிச்சிருக்குது. இது வந்து பெக்மெடைட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பெக்மெடைட்டுங்கிற இந்த மைக்கா வகை எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேசத்தில் கிடைக்குது. எங்கன்னா ஆந்திராவில் பெக்மெடைட் கிடைக்குது. அப்புறம் ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தானில் கிடைக்குது. இதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு அந்த ரீஜனில் தான் வரும். அந்த பீகார், ஆந்திர பிரதேசம், அப்புறம் ராஜஸ்தான் இந்த ரீஜனில். ராஜஸ்தான் வெஸ்டர்ன் சைடில் ராஜஸ்தானில் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பாருங்கள் ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்குது. அப்போ இந்தியா வந்து 4 பார்ட்ஸாக பிரிக்கும்போது ஈஸ்டர்ன் சைடில் தான் அதிகப்படியான தனிமங்கள் அதிகமாக கிடைக்கும். அதிகப்படியான வளங்கள் எல்லாமே அந்த என்ன சொல்கிறது ஈஸ்டர்ன் சைடில் தான் அதிகமாக இருக்கும். அதான் என்ன சொல்கிறோன்னா ஆந்திர பிரதேசம், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், பீகார் இந்த ரீஜன்லாம். வெஸ்டர்னில் ராஜஸ்தான்லேயும் கொஞ்சம் மைக்கா கிடைக்குது, அது பார்த்துக்கணும். அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்ங்கிறதுனா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அண்டு குஜராத்தினுடைய இடங்கள்லாம் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திக்பாய், பார்டர்பூர், நாகர்காட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மான். ஸோ அஸ்ஸாமினுடைய பெரும்பாலான பகுதிகளில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காம்பே வளைகுடா இருக்கு இல்லையா, அங்கே காம்பே வளைகுடாங்கிறது நமக்கு தெரியும். இப்போ காம்பே வளைகுடாங்கிறது இந்த குஜராத் ரீஜனில் இருக்கு இல்லையா, காம்பே வளைகுடா இது குஜராத் ரீஜனில் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்திகரிக்கப்படாத எண்ணெய்கள் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. அடுத்தது தங்கம். தங்கத்தை பொறுத்தளவு இந்தியாவுக்கு வந்து உற்பத்தி ரொம்ப கம்மி தான். தங்கத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய இது வந்து மிக குறைந்த அளவு தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக கோலார் டிஸ்ட்ரிக்டில் கோலார் தங்க வயல் இருக்குது. இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து கோல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே இல்லை. உற்பத்தி பண்ணுறதே இல்லை. அந்த சுரங்கத்துலேருந்து தங்கத்தை எடுக்கிறதே இல்லை. ஏன்னு பார்க்கும்போது அதனுடைய எடுக்கிற செலவு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளோட தங்கத்தினுடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குறைவான அளவு தான் கிடைக்குது. ஆனால் அதுக்கு வேலையாட்கள் இது போன்ற செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அதனால் கோலார் மாவட்டத்தில் இப்போ வந்து தங்க வயல் சுரங்கம் இப்போ இல்லை. இப்போ அது இல்லாமல் ஒரு சில இடங்கள் பாருங்கள், ரெய்ச்சூர்,
மாவட்டத்தில் இருக்கிற ஹட்டிங்கிற தங்க வயல் ரெண்டுமே கர்நாடகாவில் தான் இருக்குது. இந்த ஹட்டிங்கிற இடத்துல ஒரு சில இடத்துல இருக்குது, அதாவது கொஞ்சம் அளவுக்கு இருக்குது. அடுத்தது ஆந்திர பிரதேசம் அனந்தபூரில் இருக்க ராமகிரிங்கிற தங்க வயல் சுரங்கத்துலேயும் ஓரளவுக்கு எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைரத்தை பொறுத்தளவு 4582 வெரைட்டி இருக்குது. அதில் பர்டிகுலராக அதிகமாக வந்து மத்திய பிரதேசனுடைய பன்னாலையும் ஆந்திர பிரதேசனுடைய கர்னூலில் தான் அதிகமாக இருக்குது. அதில் கர்னூலில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ராமல்ல கோட்டாங்கிற இடத்துல கிருஷ்ணா நதி படுகையில் தான் அதிகமாக கிடைக்குது. எது இந்த வைரம். அதிகப்படியான வைரத்தினுடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பன்னால தான் அதிகமாக இருக்குது மத்திய எம்பியில். அதுக்கப்புறம் ஆந்திராவில் கர்னூலில் ராமலகொண்டா கிருஷ்ணா நதி டெல்டா ரீஜனில் இருக்குது. புதுசாக என்ன ஒரு சில இடத்துல இருக்குன்னா ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர் இருக்குது. புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர். அது இல்லாமல் சத்தீஸ்கர் பாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த இது உற்பத்தி பண்ணுறாங்க. அதே இல்லாமல் ஒடிஷாவினுடைய நியாபுடா பார்கர் டிஸ்ட்ரிக்கு, ஆந்திராவினுடைய நாராயணபேட், மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகனுடைய ராய்ச்சூர், குல்பர்கா மாவட்டத்தில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வைரம் கிடைக்கக்கூடிய இடங்களாக நம்ம சொல்கிறோம். அடுத்து பொருளாதார கட்டமைப்பு வசதிகள். ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்கணும். அது அதிகமான ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கணும். அண்ட் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் ரொம்ப இதில் இருக்குது. இந்தியா அதே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைஃபை வசதி இந்தியாவிலேயே முதல்ல ஏற்படுத்தினது சிலிக்கான் வேலின்னு சொன்னோம் இல்லையா. சிலிக்கான் வேலி தான் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் வேலிங்கிறது சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்குது. யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அதை தான் வந்து சிலிக்கான் வேலிங்கிறது ஐடி ஹப் அதிகமாக இருக்கும். ஐடிங்கிறது என்னென்னா கூகுள் இது மாதிரி இதில் அதிகமாக இருக்கனால சிலிக்கான் வேலியில் அதிகமாக இருக்கனால இந்தியாவினுடைய சிலிக்கான் வேலியை பெங்களூர் சொல்கிறோம். ஸோ இப்போ ஐடி அதிகமாக இருக்கனால வைஃபை யூஸ் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஃபை தான் பெங்களூரில் தான் வைஃபை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2007 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்தது ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இயற்கை வளங்களில் தான் நம்ம பார்க்குறோம். இயற்கை வளங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மண் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். அப்புறம் மண் வளத்தை பொறுத்தளவு எவ்வளோ 7% இருக்குது, அதாவது 7வது இடத்துல இருக்குது. 2.42% மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு 2.42%. அதாவது கிட்டத்தட்ட 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியா கொண்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பரப்பளவு அதிகமாக இருந்தாலும் மக்கள் தொகை வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கிறனால மிக ஒரு சாதமான நிலையாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் பொறுத்தவரை வனவளம் நம்ம பார்த்துருக்கோம். வனவளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் 2007 சென்சஸ் படி 21% மட்டும்தான் இருக்குது. இது ஆனால் 33% இருக்கணும். ஸோ இதெல்லாமே ஒரு ட்ராபேக்காகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம வனனுடைய அளவு பெருக்கணும். அதே மாதிரி முக்கியமான கனிம வளங்களை பொறுத்தளவு இரும்பு தாது நம்ம பார்த்தோம். ஹேமடைட்டு, மேக்னடைட்டு பற்றி பார்த்தோம். இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா அந்த பகுதியிலலாம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராலையும் ஒரு சில இடங்களில் கிடைக்குது. அடுத்து நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி பொறுத்தவரை உலகளவிலேயே இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல சீனாவும், 2வது இடத்துல யுஎஸ்ஏவும் இருக்குது. அமெரிக்காவும் அதாவது அமெரிக்கன் சொல்கிற யுஎஸ்ஏ இருக்குது. இதில் இந்தியாவை பொறுத்தவரை எங்கெங்கே கிடைக்குது நிலக்கரின்னு பார்க்கும்பொழுது மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இந்த ரீஜனில் அதிகமாக கிடைக்குது. அடுத்தது அலுமினியம் அதாவது பாக்சைட் வந்து கிழக்கு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் அதிகமாக கிடைக்குது. அடுத்து மைக்கா வந்து உலகளவே இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. பர்டிகுலராக ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான்ங்கிற இடத்துல மைக்கா கிடைக்குது. அது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் பொறுத்தளவு அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தில் அதிகமாக கிடைக்குது. தங்கத்தை பொறுத்தவரை இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன் தான் இருக்குது. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ரைச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற ஹட்டியும், கோலாரில் இப்போ கோல்டு எடுக்கிறதில்ல, ரைச்சூரில் ஹட்டிங்கிற பிளேஸு. அப்புறம் ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்துலேயும் கொஞ்சம் தங்கம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து வைரத்தை பொறுத்தவரையும் ஆந்திர பிரதேசத்தினுடைய கர்னூலும் மிக அதிகமாக மத்திய பிரதேசத்தினுடைய பன்னாவிலையும் கிடைக்குது. ஆந்திராவில் வந்து ராமல்ல கோட்டா போன்ற இடங்கள்லையும் கிருஷ்ணா நதியினுடைய டெல்டா ரீஜனில் அதிகமாக கிடைக்குது. அப்போ புதுசாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம், அதாவது ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கர் இருக்கிற பாஸ்டர் மாவட்டத்தில் இப்போ புதுசாக வைர சுரங்கங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒடிசாவில் நியூபடா மற்றும் பார்கர் டிஸ்ட்ரிக்டில் வைரங்கள் இருக்குது. ஆந்திராவில் நாராயணபேட் மற்றும் மத்தூர், கிருஷ்ணா பகுதி, கர்நாடகனுடைய ரைச்சூர், குல்பர்கா மாவட்டத்தில் இருக்கிற இந்த பகுதிகள் எல்லாமே வைரம் கொஞ்சம் அளவுக்கு கிடச்சிருக்கு. அது பொருளாதார கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரையும் போக்குவரத்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு வந்து அதிகப்படியான விமான போக்குவரத்து விட ரயில் போக்குவரத்து அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோட் டிரான்ஸ்போர்ட்டும் அதிக அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீர்வழி போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இந்தியா முழுவதும் நீர்வழி போக்குவரத்து ஏற்படுறது ரொம்ப குறைவான அளவு தான் இருக்குது. அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது
ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மற்ற பகுதிகளை 11th புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த INDIRECT சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மூர்த்தி, IAS aspirant. தேங்க்யூ.